நீங்க எல்லாரும் சட்டமன்றம் நடக்கும் போது நீங்க ஓட்டு போட்டு போற எம்எல்ஏ மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களா? மக்களுக்காக ஏங்கி கேட்கறாங்களா? படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கேட்கறாங்களா? பால்வாடி கட்டி கேட்கறாங்களா? விடுதி ஹாஸ்டல் கட்டி கேட்கறாங்களா? பிஹெச்ல மருத்துவம் கேட்கறாங்களா? பாம்புகை தேர்தலுக்கு நாய்களுக்கு மருந்து இருக்கான்னு கேட்கறாங்களா? இதையெல்லாம் பார்த்து சீர் தூக்கி போட்டு வாக்கு போடணும். உன் ஊருக்கு ரோடு கொடுத்துருக்காங்களா? டேங்கி கொடுத்துருக்காங்களா? உன் ஊருக்கு பேருந்து விட்டு இருக்கிறாங்களா? இதையெல்லாம் பார்க்கணுமா? இதையெல்லாம் பார்க்காம மொத்த சிம்பாவை நடிச்சிட்டு திடீர்னு வரான். அவன் உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டானாக்கா உடனே நாங்க ஓட்டு போடுறோம்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்காக உழைக்கின்ற அரசியல்வாதிகளை, உங்களுக்காக போராடியவர்களை, இன்னைக்கு நல்ல கண்ணையான ஒரு தலைவர் 100 வயது வாழ்ந்து 101 வயதுல இறந்து போயிட்டார் என்று போன வாரம் அவருடைய தியாகம் இந்த சுதந்திர இந்தியாவிற்காக சிறையில் இருக்கிறார். எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணில் தோன்றி மறந்திருக்கிறார்கள். உங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்சி செய்த சம்பூராயிரம் மன்னர்களுக்காக சிலை வேண்டும், மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்ட ஒரே எம்எல்ஏ நான் தான்.